ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை உபாகமம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். அநேக வேளைகளில் அநேக காரியங்களை பார்த்து நாம் பயப்படுகிறோம். நம்முடைய பார்வையில் நமக்கு ஒரு தைரியம் வேண்டும். நம்முடைய பார்வையில் தேவன் நமக்கு நன்மை செய்வார் என்ற விசுவாசம் வேண்டும். அவர்களை பார்த்து பயப்படுகிற மனிதர்கள் உண்டு. கானான் தேசத்திற்குள்ளே வேவு பார்க்க சென்ற பொழுது 10 பேர் அங்கு இருந்ததான ராட்சச மனிதர்களை பார்த்து பயந்து போனார்கள். அவர்கள் மிகவும் வலிமை மிக்கவர்கள், அவர்கள் மகா பயங்கரமான மனிதர்கள் என்று சொல்லி பயந்து போய் வந்தார்கள். 2 பேர் மாத்திரமே, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர் இந்த தேசத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார், எனவே நிச்சயம் தருவார் என்று அவர்கள் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஆண்டவர் நாம் பார்க்கிற விதத்தை குறித்து நம்மோடு பேசுகிறார். அவர்களை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உள்ளே இருக்கிறார் என்று வாதிக்கிறோம். நமக்கு உள்ளே இருக்கிறவர் அவர். இந்த உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் அவர் பெரியவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அழிந்து போவார்கள், ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை யாரும் உங்களிடத்திலிருந்து பிரிக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே நாமும் ஆண்டவரோடு கூட இருக்கிறோம் என்றதான ஒரு உணர்வுடன் நாம் வாழ வேண்டும். நான் ஆண்டவரோடு கூட இருக்கிறேன், என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். நாம் தேவனுக்குள் மறைந்திருக்கும் பொழுது நம்மை யாரும் எதுவும் செய்ய முடியாது. தேவன் நம்மை பாதுகாக்கிறார். நமக்குள்ளே இருக்கிற அந்த தேவன் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். அவர் வல்லமையான காரியங்களை செய்வார், பிறருக்கு பயங்கரமான காரியங்களை செய்வார். அந்த காரியங்களை பார்த்து அவர்கள் பயந்து போகிற அளவிற்கு அவர் பயங்கரமான காரியங்களை செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கர்த்தர் இருந்தார் என்பதையும், அங்கு இருந்ததான 31 ராஜாக்களையும் அவர்கள் முறியடித்ததையும் நாம் தேவனுடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கு எதிராக எத்தனையோ பேர் வரலாம். அவர்கள் ராஜாக்களை போல வல்லமை மிக்கவர்களாக இருக்கலாம். அவர்கள் எந்த விதத்திலும் உங்களை முறியடித்து விடலாம் என்று நினைத்து அவர்கள் பகற்கனவு கண்டு கொண்டிருக்கலாம். ஆனால் பயப்பட வேண்டாம், உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தேவன் அவர் வல்லமை நிறைந்தவர், அவர் பயங்கரமான தேவன். அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார், நம்மை பாதுகாப்பார், நமக்கு வெற்றியை தருவார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது என்று இந்த நாளிலும் நீர் கொடுத்த அந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். We will not be afraid of anyone, Lord, by seeing at them, because you are with us. You are within us. Lord, we know that you are going to give us the victory. We know you are the mightiest one in the world. We are more than conquerors through our Lord Jesus Christ. Lord, we thank you. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்திடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.